இப்போ வந்து எண்ணெயில் தொட்டு அப்படியே தேய்க்க வேண்டியது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த குட்டி தோசை வந்து அக்காவுக்கு தர போகிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து அம்மா அந்த குட்டி தோசை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு குழம்பு போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், தக்காளி தொக்கை சூப்பராக இருக்கும். நம்ம தக்காளி தொக்கு வந்து இப்போ வந்து அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த தோசையை எனக்கு தான் தருவாங்க பார்த்தேன், ஆனால் இந்த தோசை வந்து அக்கா எடுத்துக்கிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நான் நெக்ஸ்ட்டு தோசைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அம்மா வந்து பார்த்துட்டு இன்னொரு தோசை ஊற்றுனாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் போல். அக்கா வந்து நம்மளை விருப்பி சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி நம்மளும் அடுத்து சாப்பிட்டு காமிப்போம். பாருங்கள், இந்த தோசை ஃபஸ்ட்டு ஊற்றின தோசை குட்டி தோசை, இப்போ ஊற்றுன நல்லா பெரிய தோசையாக இருக்குது. பாருங்கள், இங்கே பார்த்து